வணக்கம். கடந்த 24 மணி நேரத்தில் சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். தடுப்பூசி போடப்பட்ட இலங்கையர்கள் தனிமைப்படுத்தலை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் என்று இலங்கையின் வைரஸ் தடுப்பு செயலணியின் தளபதி அறிவித்துள்ளார். வைரஸ் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டு நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு மேற்கொள்ளப்படும் வைரஸ் பரிசோதனையில் வைரஸ் தொற்றில்லை என்ற முடிவுகள் கிடைக்கப்பெற்றால் அவர்கள் சமூகத்துக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று வைரஸ் தொற்றுக்கான தேசிய செயலணியின் தலைவர் இராணுவ தளபதி அறிவித்துள்ளார். வைரஸ் அச்சுறுத்தல் சூழ்நிலை காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இளைஞர்களை நாட்டுக்கு அழைத்து வருகின்ற செயல் திட்டம் தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் இந்த கருத்தினை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். வெளிநாடுகளிலிருந்து வரும் இளைஞர்கள் ஏற்கனவே வைரஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டவர்களாக இருப்பினும் வைரஸ் பரிசோதனை உட்படுத்தப்படுவர். இதன்போது வைரஸ் பரிசோதனை தொற்று இல்லை என்ற முடிவுகள் கிடைக்கப்பட்டால் அவர்கள் வருகை 2ஆம் நாள் முதல் சமூகத்தில் நுழைய முடியும். இருப்பினும் வெளிநாட்டவர்கள் வெவ்வேறு வகையான தடுப்பூசிகள் கிடைக்கப்பெறுகின்றன. ஆகையினால் 7வது நாளில் வைரஸ் பரிசோதனை முடிவுகள் எதிர்மறையாக இருந்தால் அவர்கள் தனிமைப்படுத்தல் பகுதியிலிருந்து வெளியேறலாம் என்ற அறிவித்தலையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போன சிறுவன் மக்காவில் கைவிடப்பட்ட குடியிருப்பில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்பு மக்காவில் காணாமல் போன ஒரு சிறிய சிறுவன் கைவிடப்பட்ட குடியிருப்பில் இறந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார். 12 வயதான அப்துல் ரஹ்மான் என்றவரே இவ்வாறு மீட்கப்பட்டிருக்கின்றார். மெக்காவின் அல் பதா சுற்றுப்புறத்தில் உள்ள அவரது குடும்பத்தின் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு குடியிருப்பில் இவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. வைரஸின் 3வது வைரஸ் தடுப்பூசி அனைத்து சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்ற பின்னரே சவுதி அரேபிய அதிகாரிகள் அதனை ஏற்றிக்கொள்வார்கள் என்று சுகாதார அமைச்சின் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார். ரமலான் மாதத்தில் மக்கா மற்றும் மதீனாவில் உள்ள புனித மசூதிகள் வழிபட திட்டமிடப்பட்டுள்ள அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக வைரஸ் தடுப்பூசி மூலம் தடுப்பூசி போடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்றைய நாணய பெறுமதிகள் இந்திய ரூபாவில் 19.1 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 52.51 புள்ளிகள். இன்றைய தங்கத்தின் பெறுமதிகள் 22 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 191.38 புள்ளிகள், 24 கரட் தங்கத்தின் பெறுமதிகள் 208.77 புள்ளிகள். சவுதி அரேபியாவின் எல்லை பகுதியில் குடிபானங்களை ஏற்றிச் சென்ற வாகனங்களை திடீர் சோதனை செய்த அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. குடிபான கேன்களை சோதனை செய்ததன் அடிப்படையில் அந்த குடிபான கேன்களின் ஸ்டிக்கர்கள் மறைக்கப்பட்ட நிலையில் அங்கு மதுபான போட்டல்கள், ஆல்கோஹால் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. புகைப்படங்களை பார்த்தால் இன்னும் எளிதாக உங்களுக்கு புரியும் என்று நினைக்கின்றோம். அனைவரும் முகக்கவசங்கள் சரியாக அணிந்து கொள்ளுங்கள். முகக்கவசங்கள் சரிவர அணியாமல் அதிகமான நபர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையினால் அனைவரும் மிகவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதேபோல் முகக்கவசம் சரியாக அணிந்து சமூக இடைவெளி பின்பற்றாவிட்டாலும் அபராதம் விதிக்கப்படும். ஆகையினால் அரசு அறிவித்திருக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக கடைப்பிடியுங்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வைரஸ் நடவடிக்கைகளுக்கு எதிராக 30,306 மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் ரியாத்தில் மட்டும் 10,000 மீறல்கள், மக்காவில் 7,000 சொச்ச மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ் உறவுகள் கன பேருக்கு இதுபோன்ற அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே சமூக இடைவெளிகளை சரியான முறையில் பின்பற்றுங்கள். முகக்கவசங்களை சரியான முறையில் அணிந்து கொள்ளுங்கள். சுகாதார துறையினரின் பரிந்துரைகளை சரியான முறையில் பின்பற்றுங்கள். சவுதி அரேபியா ரியாத்திலிருந்து தமிழகம் சென்றவருக்கு நேர்ந்த சோகத்தை பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கடாலடி தாலுகா கொக்கடி கிராமத்தைச் சேர்ந்தவர் முனுசாமி.
சவுதி அரேபியாவிலிருந்து திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்தடைந்தார். அவர் நாகர்கோவிலிருந்து ராமநாதபுரம் பேருந்து பயணம் செய்த போது அவரது ஒரிஜினல் பாஸ்போர்ட், ஆதார் அட்டை, அவரது பல மாத சம்பளம், பணம் மற்றும் நகைகள் அடங்கிய அவருடைய பேக் ஒன்று தவறவிடப்பட்டார். அதில் விலை மதிப்புமிக்க பொருட்களும் ஆவணங்களும் இருந்துள்ளன. நாகர்கோவிலிருந்து ராமநாதபுரம் வந்தடைந்ததும் அரசு பேருந்தில் தொலைந்திருக்கலாம் என்று அறியப்படுகின்றது. இதற்கு சாயல்குடி காவல்துறை அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தொலைந்த பை அல்லது பேக் பற்றி தகவல் அறிந்தவர்கள் உடனடியாக சாயல்குடி காவல் நிலையத்திலோ அல்லது உங்கள் அருகாமையிலுள்ள காவல் நிலையத்திலோ தெரிந்தால் தகவல்களை கூறுங்கள். உறவுகளே, வெளிநாட்டு உறவுகளின் பல வருட கடின உழைப்பு பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சொல்லி தெரிய வேண்டியது அவசியம் அல்ல. அந்த உழைப்பின் மூலம் பெற்ற செல்வத்தை வைத்துத்தான் பல குடும்பங்கள் நமது மாவட்டத்தில் வாழ்ந்து வருகின்றார்கள். தகவல் தெரிந்தோர் தயவு கூர்ந்தோ அதில் இருந்த பாஸ்போர்ட், ஆதார் புகைப்படத்தை பதிவோடு இணைத்திருக்கின்றோம். இந்த தகவலை முடிந்தவரை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். தகவல்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய இலக்கம் 9655 17 90 66. அவருக்கு உரிய பொருட்கள் கிடைக்க நாமும் பிரார்த்தனை செய்வோம். மக்கா மற்றும் மதீனாவில் உள்ள தொழிலாளர்கள் தடுப்பூசிகள் கட்டாயம். சவுதி அரேபியாவில் ஆட்சேர்ப்பு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு தடுப்பூசிகள் கட்டாயம். புனித மக்காவில் ரமலான் மாதத்துக்கான செயல்பாட்டு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் 541 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 3,88,866 நபர்கள் ஆகும். ஏப்ரல் 3ஆம் திகதியுடன் முடிவடைவதற்குள் நூர் ரியாத் விழாவை கண்டுகளியுங்கள். கிங் அப்துல் அசீஸ் வரலாற்று மையத்தில் மட்டும் 10 நிறுவல்கள் உள்ளன. இந்த நூர் ரியாத் விழாவை கண்டுகளித்த நண்பர்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். ஆக்கப்பூர்வமான மற்றும் மகிழ்ச்சியான வெளிப்பாட்டை அர்ப்பணிப்புடன் கற்றல் தளத்துடன் தூண்டுகின்றன. பார்வையாளர்கள் அனைத்தும் 10 நிறுவல்களையும் ஒரே டிக்கெட்டின் மூலம் அணுகலாம். இந்த நூர் ரியாத் விழா ஏப்ரல் 3ஆம் திகதி வரை இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் சிகப்பு சிக்னல்களை மீறுதல். பாதையை பயன்படுத்துபவர்களின் உரிமை பறிப்பது உங்களுக்கு ஆபத்தாகும். அதாவது பாதையை பயன்படுத்துபவர்களின் உரிமைகள் பறிக்கப்படும். சவுதி அரேபியாவில் வழங்கப்படும் வைரஸ் தடுப்பூசிக்கு வெளிநாட்டவர்கள் மிகுந்த வரவேற்பு. மால்களில் மக்கள் கொள்திறனை தாண்டி கடைக்காரர்கள் பொது மக்கள் அனுமதிக்க கூடாது. மால்கள் அவற்றின் மக்கள் கொள்திறனை கடைபிடிக்க வேண்டும். வைரஸ் தடுப்பூசி முன்பதிவு அப்ளிகேஷன் குறித்து சுகாதார அமைச்சகம் விளக்கம். தடுப்பூசி முன்பதிவுக்கான மொபைல் அப்ளிகேஷனில் உள்ள சிக்கல்கள் குறித்து சுகாதார அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. அமைச்சகத்தின் செகாட்டி அப்ளிகேஷன் மூலம் வைரஸ் தடுப்பூசி பெறுவதற்கான முன்பதிவு செய்வதில் உள்ள சிரமம் காரணமாக எழுந்த பல புகார்களுக்கு சுகாதார அமைச்சகம் பதில் அளித்துள்ளது. சவுதி அரேபியா ராஜ்ஜியத்தின் பெரிய நகரங்களில் தடுப்பூசி மையங்கள் விரிவுபடுத்துவதற்கும் நியமனங்களுக்கான திறனை உயர்த்துவதற்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. செகாட்டி அப்ளிகேஷன் மூலம் எளிதாக விண்ணப்பிக்க முடியும் என்றும் முன்பதிவு எளிதாக செய்ய இயலும் என்றும் கூறியதுடன் புகார்கள் தடுப்பூசி பெற ஆர்வமாக இருப்பதற்கு நன்றியும் கூறப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் தொடங்கப்பட்டுள்ள பசுமை முயற்சியின் 4 சிறப்பம்சங்கள். சவுதி அரேபியாவின் பாலைவனங்களை பசுமையான வயல்களாக மாற்றும் முயற்சியாக மகுட இளவரசர் சவுதி பசுமை முயற்சி மற்றும் கிரீன் மிடில் ஈஸ்ட் என்ற பெயரில் 2 லட்சிய திட்டங்கள் தொடங்கி வைத்துள்ளார். சவுதி அரேபியா பசுமை முன் முயற்சியின் கீழ் அரசாங்கம் இந்த பகுதியில் 50 பில்லியன் மரங்களை நடவு செய்ய இருக்கின்றது. அதில் 10 பில்லியன் மரங்கள் சவுதி அரேபியாவின் நகர பகுதியில் நடப்படும். இந்த முயற்சி ராஜ்ஜியத்தின் கார்பன் வெளியேற்றத்தை 60% குறைக்கும். இது முழு உலகின் கார்பன் வெளியேற்றத்தை 4% குறைக்கும்.
பாதுகாக்கப்பட்ட நிலத்தின் சதவீதத்தை 30% அதிகமாக உயர்த்துவதற்கும் உலகளவில் 17% விட அதிகரிக்கவும் இந்த முயற்சி உதவும். சவுதி அரேபியா தனது 50% சக்தியை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களான காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மூலம் உற்பத்தி செய்யும். சவுதி அரேபியா பசுமை முன் முயற்சியின் சாலை வரைபடம் பின்னர் அறிவிக்கப்படும். பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி. சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம்.